அனைவருக்கும் வணக்கம். டெக் நியூஸ் நம்பர் 53ல லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். எப்போ மாதிரி இன்றைக்கும் நம்ம டெக் நியூஸில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க். அது வந்து இந்தியாவில் வந்து இன்னும் அவைலபிளாக இல்லை, ஆனால் வந்து உலகம் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து 5G நெட்வொர்க் வந்து அவைலபிளாக இருக்குது. ரீசெண்டாக வந்து 5G நெட்வொர்க் டெக்னாலஜி ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அங்கே வந்து 5G எவ்வளோ பெஸ்ட், அதாவது 4Gயை விட 5G எவ்வளோ ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் நடந்தது. அது மட்டும் இல்லை, 5G நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சி தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்பவே பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈவெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 5G வந்து ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது 6G டெக்னாலஜி டீமுடைய ஹெட் வந்து 6G பற்றின சில தகவல் வந்து அங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது 6G வந்து கூடிய விரைவில் வரப்போகிறதாகவும், 6G வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா 5G வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈவெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 6Gயில் வந்து நிறைய AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரியல் மற்றும் டிஜிட்டல் உலகத்தை வந்து கம்பைன் பண்ணுற அளவுக்கு, அதாவது ஃபியூஷன் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே இன்னோவேட்டிவாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கேட்கறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இன்னும் 5Gயே வரல. ஆனால் 6G பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து தினப்படி நிறைய எமோஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா வந்து ஃபுல் ஸ்டாப் போடுறோமோ கமா போடுறோமோ இல்லையோ, இப்போ வந்து எமோஜிஸ், அதாவது ஸ்மைலிஸ் வந்து அட்டாச் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். அது வந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ரீசெண்டாக வந்து டாப் 10 மோஸ்ட் யூஸ்ட் எமோஜிஸோடைய லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு. இது யூனிகார்ட் கன்சார்டியம் அப்படின்ற ஒரு டீம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டியர்ஸ் ஆஃப் ஜாய், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. இரண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட். மூணாவது இடத்துல வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் வித் ஹார்ட் ஐஸ், அதுதான் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கு. கடைசி இடத்துல, அதாவது 10th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாப் 10 மோஸ்ட் யூஸ்ட் எமோஜிஸாக வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து எமோஜிஸ் யூஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய ஃபேவரட் எமோஜி எது? அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அவங்களுடைய கூகுள் பிக்சல் 4 மற்றும் 4XL வந்து வர்ற அக்டோபர் 15 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து ஏற்கனவே லான்ச் ஆன கூகுள் பிக்சல் 3 மற்றும் கூகுள் பிக்சல் 3 XL உடைய சக்சஸர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூகுள் பிக்சல் 4, அதாவது 4 லைனப் வந்து லான்ச் ஆன உடனே கூகுள் அவங்களுடைய ப்ரெடெசஸர் வெர்ஷன், அதாவது கூகுள் பிக்சல் 3 மற்றும் 3XL வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா வந்து ட்விட்டரில் ஒரு டிப்ஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கூகுள் அவங்களுடைய ப்ரெடெசஸர் 3 மற்றும் 3XL டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஏற்கனவே லான்ச் பண்ண 3A மற்றும் 3A XL வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விட்டரில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் அவங்களுடைய பிக்சல் 4 சீரிஸ் லான்ச் பண்ணும்போது அவங்களுடைய 3 சீரிஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து சாம்சங் அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதையடுத்து ஹுவாவியும் ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஹுவாவி அவங்களுடைய Huawei Mate X ஃபோல்டு வந்து அக்டோபர் கடைசிக்குள்ள சைனாவில் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியேஷன்ஸில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கிரின் 980லையும், இன்னொன்று வந்து கிரின் 990, அதாவது 5G வெர்ஷனும் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஹுவாவியோடைய P30ல் இருக்கிற மாதிரி ட்ரிபிள் ரேர் கேமராஸோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் ஹுவாவி தரப்புலேருந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அக்டோபர் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த டெக் அப்டேட், ஹுவாவி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல் நியூ ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வர்ற அக்டோபர் 17 பாரிஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜ் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜை பார்க்கும்போது வந்து இது கம்ப்ளீட்லி பெசில்லஸ், அதாவது எந்த நாட்சுமே இல்லை, சைட்லேயும் வந்து எந்த பெசில்ஸுமே இல்லாமல் ஃபுல் வியூ டிஸ்பிளேயோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து Huawei அக்கம்ப்ளிஷ் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க அக்டோபர் 17. அடுத்த டெக் அப்டேட், சாம்சங் அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டுடைய ஆன்லைன் ப்ரீ புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக வந்து அக்டோபர் 11 அன்னைக்கு இதோட 2வது ப்ரீ புக்கிங் நடந்தது. அந்த ப்ரீ புக்கிங்லேயும் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே 1600
400 யூனிட்ஸ் வந்து சேல் ஆனதுனால சாம்சங் வந்து இவங்களுடைய ஆன்லைன் ப்ரீ புக்கிங்கே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வேரியன்ட் 12GB ரேம் 512GB வேரியன்ட் வந்து 1,64,999 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட ஆன்லைன் ப்ரீ புக்கிங் வந்து நிறைய பேர் பண்ணதுனால இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ப்ரீ புக் பண்ண முடியாது. ஆஃப்லைனில் சாம்சங் ஸ்டோர்ஸில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டெக் அப்டேட் OnePlus உடைய OnePlus 70 Pro உடைய லான்ச் ஈவெண்ட் வந்து லண்டனில் லாஸ்ட் வீக் நடந்தது. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து OnePlus தரப்புலேருந்து எப்போ ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து OnePlus தரப்புலேருந்து எந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறதில்ல. ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவே இம்மெச்சூராக இருக்கிறதாகவும், அதாவது ரொம்பவே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதாகவும். ஸோ OnePlus வந்து எந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறதில்ல. எங்கள் தரப்புலேருந்து 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக OnePlus உடைய CEO வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த டெக் அப்டேட் Realme X2 Pro வர்ற அக்டோபர் 15ஆம் தேதி குளோபலாக லான்ச் ஆக போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்ற டிசம்பர் அப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme X2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய முதல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வெளி வந்துருச்சு. இதோட அன்பாக்சிங் பிக்சர்ஸே வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இதோட லைவ் வீடியோ, அதாவது லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்து வெளிவந்திருக்கு. இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக இதோட எக்ஸாக்ட் பிக்சர் வந்து தெரிய வந்திருக்கு. இது குவாட் கேமரா, அதாவது சென்டராக வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி லோகோவும் வந்து எப்போவுமே இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட முதல் லைவ் இமேஜஸ் வந்து வெளிவந்திருக்கு. இதில் வாட்டர் ட்ராப் நாச்சும் வந்து காட்டுறாங்க. இந்த லைவ் வீடியோ பார்க்கும்போது Realme X2 Pro உடைய ஓவரால் அவுட்லுக் வந்து ஏற்கனவே லான்ச் ஆன ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சென்டராக கொடுத்துருக்காங்க கேமரா. ஸோ இந்த அவுட்லுக் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் Realme X2 Proக்காக காத்திருக்கீங்க? அடுத்த டெக் அப்டேட் ரீசெண்டாக Xiaomi உடைய 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய பேட்டன்ட் வந்து வெளிவந்திருக்கு. பொதுவாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பஞ்ச் ஹோல் நாச், இல்லைனா வாட்டர் ட்ராப் நாச், இல்லைனா பாப்அப் கேமரா இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. முதல் முறையாக ஃப்ரண்ட் எட்ஜில் வந்து டுவல் கேமராவோட ஒரு பேட்டன்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து மற்ற 3 பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெசல்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னொன்று வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேட்டன்ட் இருக்குது. இன்னொரு பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பேட்டன்ட்டுமே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ Xiaomi தரப்புலேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த டெக் அப்டேட் சாம்சங் Galaxy S10ல Android 10, அதாவது One UI பேட்டா ப்ரோக்ராம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் வேணுமோ அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு பேட்டா ப்ரோக்ராம், இன்னும் அஃபிஷியலாக இது லான்ச் ஆகலை. சாம்சங் Galaxy One UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து Android 10ஓட ஃபீச்சர் பண்ணும்போது நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் சாம்சங் Galaxy S10 யூசர்ஸாக இருந்தால் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ஏற்கனவே இருந்ததை விட நோட்டிஃபிகேஷன் பார் வந்து உங்களுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதோட வந்து நீங்கள் வேறு டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு கால் வர்றதோ மற்ற இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பாரில் தான் வரும். ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அன்லாக் ஸ்க்ரீன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸும் வரப்போகுது. ஸோ நீங்கள் சாம்சங் Galaxy S10 யூசர்ஸாக இருந்தால் இந்த பேட்டா ப்ரோக்ராமை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த டெக் அப்டேட் Nubia Red Magic 3S. இது வர்ற அக்டோபர் 17ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகுது. குளோபலாக இது ஏற்கனவே லான்ச் ஆனதுனால இதோட ப்ரைஸ் வந்து வெளிவந்திருக்கு. இதோட பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 30,250க்கும், அடுத்த வேரியன்ட் அதாவது ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 38,250க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. Nubia Red Magic 3S உடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிக்விட் கூலிங் சிஸ்டம் மற்றும் டர்போ ஃபேனோட லான்ச் ஆயிருக்கு. இது Snapdragon 855+ 5000 mAh மேசிவ் பேட்டரி, 48 மெகா பிக்சல் ரியர் கேமரா, சோனி சென்சார் கூட, ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலுக்கு குளோபலாக இது லான்ச் ஆயிடுச்சு. இது அஃபிஷியலாக இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ஸோ Nubia தரப்புலேருந்து எக்ஸலண்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். அடுத்ததாக இன்னைக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். டாப் 10 மோஸ்ட் யூஸ்ட் எமோஜிஸில் 10th பிளேஸில் இருந்த எமோஜி என்னது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், டாப் 10 மோஸ்ட் யூஸ்ட் எமோஜியில் 10th பிளேஸில் யூஸ் பண்ண எமோஜி என்னது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #technical Chennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில்னு கீழே டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து OnePlus 8 அப்படின்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து
பிரதாப். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப். நீங்கள் இமெயில் மூலயமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். தவறாமல் உங்களுடைய யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.